அண்மைச் செய்தி. சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரீஷ் சோடங்கர் சந்திப்பு. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என? சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதியை சந்தித்ததுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் பொறுப்பாளர், அதே போன்று தமிழக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் செய்தியாளர் சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பு பொழுது கனிமொழியுடன் சந்தித்ததற்கான காரணம் கேட்டபோது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் முதலமைச்சருடன் கே.சி. வேணுகோபால் சந்தித்ததற்கான அந்த சந்திப்புடைய விவரங்களை தெரிவித்தார். தற்பொழுது கே.சி. வேணுகோபால் சந்தித்ததுக்கு பிறகாக இவர்கள் தொடர்ந்து கனிமொழி கருணாநிதியிடம் பேசிய பேச்சுவார்த்தையினுடைய காரணம் என்ன, அதோட பின்னணி என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியே மீண்டும் பேச்சுவார்த்தைக்காக காங்கிரஸ் கட்சி முனைந்து கனிமொழி கருணாநிதியும் அணுகியிருக்கிறதாக தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போது ஆட்சியில் பங்கு என்று கோரிய அந்த முழக்கத்திற்கு கண்டிப்புடன் அந்த போல் எந்த ஒரு பகிர்வும் செய்யப்படாது என்பதை உறுதிபட கனிமொழி அவர்கள் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நெடுஆண்டு காலமாக கூட்டணியில் பங்கேற்றிருப்பதாகவும், ஆனால் அதிகாரத்தில் தமிழ்நாட்டில் பங்குக்கு வந்ததில்லை. எனவே இந்த முறை பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடியதை தொடர்ந்து வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையை முன்வைத்து தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் நேற்றைய தினம் முதலமைச்சர் சந்தித்து கே.சி. வேணுகோபால் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக அதனுடைய தொடர்ச்சியாக கனிமொழி அவர்களை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் மற்றும் செல்வப்பிரசாத் உள்ளிட்டவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த பேச்சுவார்த்தையிலும் கூட்டணியில் பங்கு, அதே போன்று அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது. இதுக்கு திட்டவட்டமாக மறுத்திருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் தொகுதி பங்கீட்டில் எத்தனை தொகுதிகள் என்பதை தாண்டி வேறு எதையும் காங்கிரசுக்கு திமுகவிடமிருந்து கொடுக்க முடியாது என்ற ஒரு கண்டிப்பான விவரத்தை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அதே போன்று ராஜ்யசபா சீட் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று உள்ளாட்சியில் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும். ஏற்கனவே கடந்த உள்ளாட்சி தேர்தலின் பொழுது மாநகராட்சி ஒரு மாநகராட்சியாக கும்பகோணம் கொடுக்கப்பட்டது காங்கிரசுக்கு. இந்த முறை கூடுதலாக ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. உள்ளாட்சி தொடர்பாக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை ஏற்படவில்லை. எனவே அதை தற்பொழுது கைவிட்டுவிட்டு ராஜ்யசபா தொடர்பான கோரிக்கைக்கு முதலமைச்சரிடம் கேட்டு சொல்வதாக கனிமொழி அவர்கள் பதிலளித்ததாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் கிரீஷ் சோடங்கர் தொகுதி எண்ணிக்கையை கூட்டி தர வேண்டும். கடந்த முறை 25 தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இந்த முறை வலுவுடன் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு அதிக அளவில் தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதற்கும் நோ என்ற வார்த்தையே கனிமொழி அவர்கள் சொன்னதாக கூறப்படுகிறது. ஏனெனில் திமுக கூட்டணியில் புதிதாக மக்கள் நீதி மையமும் தேமுதிகவும் பங்கு பெற்றிருப்பதனால கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் தொகுதி பங்கீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதை காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கூட்டணி கட்சிகளுக்கும் கடந்த முறையை விட கூடுதலாக தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய தற்போதைய காலத்தில் வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்கிற வியூகத்திற்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதையே கனிமொழி அவர்கள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஆட்சி அதிகார பங்கத்துக்கு கனிமொழி அவர்களும் முழுக்க போட்ட நிலையில அடுத்த கட்டமாக தொகுதி எண்ணிக்கையை மட்டுமே பேசுவதற்கான அழைப்பு கொடுக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தொகுதி பங்கீடு நடைபெற வேண்டும் என்பதில் திமுக தலைமை உறுதியாக இருப்பதாகவும் அதனை காங்கிரசும் வலியுறுத்தி மீண்டும் கனிமொழி அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு சீட் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு முதல்வரிடம் பேசிய பிறகாக அது தொடர்பான விவரங்களை தெரிவிப்பதாகவும் கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி தொடர்பாக தொகுதி பங்கீடு தொடர்பாக பேசுவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்து பேசி வரக்கூடிய சூழல்ல காங்கிரஸ் கட்சியை மட்டும் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேற்று தினம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகாக திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதியை சந்தித்து இன்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து தலைமைகளுடனே அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவது தொகுதி எண்ணிக்கையை தாண்டி அவருடைய கோரிக்கையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் வெளிப்படையாக முதலமைச்சர் கூறிய போலவே அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக மீண்டும் திமுக தலைமை காங்கிரசுக்கு தெரியப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தொகுதி எண்ணிக்கை உடன்பாடு என்பதை நோக்கி மட்டுமே இந்த கூட்டணி பயணிக்க வேண்டும். மேலும் இந்த வியூகம் என்பது எதிர்க்கட்சியாக எதிரணியாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கான ஒரு வியூகத்தை அமைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் அதே வியூகத்திற்கு செயல்பட வேண்டும் எனவும் கனிமொழி அவர்கள் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான சூழல் உருவாகாமல் தடுக்க வேண்டிய கடமை என்பது ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுக்குமான பொறுப்பு எனவும் கனிமொழி அவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் இந்த முறை தொகுதிகள் அதிகப்படுத்தி தர முடியாது என்ற அடிப்படையில் காங்கிரசுக்கும் கொடுக்க முடியாது என்பதன் மூலமாக திமுக அதிகபட்சமாக கடந்த முறை கொடுத்தது போலவே 25 தொகுதிகளை கொடுப்பதற்கு காங்கிரசிடம் முன்வந்ததாக தகவல்கள் தற்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் அவர்கள் ராஜ்யசபா சீட் கேட்கப்படுவதால் அந்த ஒரு தொகுதி மட்டும் கடந்த முறை கொடுத்தது போலவே
மாநிலவைக்கான தேவை வரும்போது அவரிடம் கொடுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மற்றபடி தொகுதி எண்ணிக்கையை தாண்டி வேறு எதுவும் தற்போதைய சூழலில் பேசுவதற்கான வாய்ப்பில்லை என்பதால் முழுக்க சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்துவதற்கு வகையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்குவதற்காக இந்த பேச்சுவார்த்தை கனிமொழி கருணாநிதியிடம் கிறிஸ்தவர்கள் இடையே நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 1.5 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இருந்தபோதும் திமுக தலைமை தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது மட்டுமில்லாமல் கூட்டணி அரவணைத்து செல்வதற்கு காங்கிரசுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.